ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்ல ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். ஸோ காரசாரமாக இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல சில பொருட்களை அரைச்சிக்கணும். ஒரு 3-10 தேங்காய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு கட்டவரல் சைஸ் இஞ்சி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 2 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இது எல்லாத்தையும் முதல்ல அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை நல்லா மேலும் கீழும் கிளறி கொடுத்துருங்க. ஸோ நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் கூட போட்டு சில ஐட்டம்ஸ்லாம், ஸோ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் 1 கப்பு தயிர், கெட்டி தயிரையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லா ஒரு பெரிய சைஸ் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு இதை ஒரு 3 விசில் போட்டு அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. தம் போனதுக்கப்புறம் விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு காரசாரமான கோழி குழம்பு கிடச்சிரும். ஸோ 15 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.